உங்கள் ஆசைகளை நீங்கள் திறக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கணும். இல்லறத்தோட நல்லறமாக வாழக்கூடிய பக்குவத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மாய உலகம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பெண்கள் உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்களை வசப்படுத்துவாங்க. அந்த வலையில சிக்கிட்டீங்கன்னா நீங்க சின்ன பின்னமாகணும். அந்த மாய வலையிலிருந்து விடுபடக்கூடிய தருணத்தை முதல்ல கொடுப்பா சாமி அப்படின்னு கேட்டு போனீங்கன்னா 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு கெட்டியார். பல குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தருணங்கள்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டோட வெளியே சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்க இந்த சின்ன பிரச்சனைனால நீங்கள் கஷ்டம்தான் படுவீங்க. கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. வெளுத்ததெல்லாம் பாலுங்கிட்டு யாரையும் நம்பிடக்கூடாது. நோயாக கிடக்கிறவங்களுக்கு ஆறுதலும் தன்னால் முடிஞ்ச கருணையும் தன்னால் முடிஞ்ச பொருளையும் மட்டும் கொடுக்கணும். அவங்க மேலே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள வசப்படுத்தக்கூடாது. அதே போல் கும்பராசிக்காரங்க மேன்மை அடையிறதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. சனீஸ்வரன் பகவானை அண்ணான்னு கேளுங்க. எம்பெருமான் முருகக் கடவுளை பிடிங்க. வடிவேலனை பிடிங்க. இப்படி முருகக் கடவுளுடைய வழிபாடை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராமல் நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.